Allahu 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 Allah Allahu 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 Allah. அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை அனுபவிக்கும் பாக்கியம் தந்தது போல வரக்கூடிய ரமதானையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தருள்வானாக. இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் எப்படி கழித்தோம் என்று அவரவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் நமக்கு நோன்பு நோக்கிற பாக்கியம் தந்தான், தராவி தொழுகின்ற பாக்கியம் தந்தான், குர்ஆனை ஓதுகிற பாக்கியம் தந்தான், 5 நேர தொழுகைகளையும் ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகின்ற பாக்கியம் தந்தான். உள்ளத்தை அடக்கி ஒடுக்கி மட்டுப்படுத்தி நஃப்ஸ அம்மாரா என்று சொல்லப்படுகின்ற தவறுகளை தூண்டக்கூடிய ஆன்மா நமக்குள்ளே இருக்கிறது. அதற்கு பெயர் என்ன? நஃப்ஸ அம்மாரா. தவறுகளை தூண்டிக்கொண்டே இருக்கும். அதை பார், இதை பார், இதை செய், அதை செய் என்று நம்மை தவறின் பக்கம் தூண்டிக்கொண்டே இருக்கும் நஃப்ஸ அம்மாரா. ஆனால் நஃப்ஸ லவ்வாமா என்று அல்லாஹ் ஒரு நஃப்ஸை நமக்குள்ளேயே வைத்திருக்கிறான். நஃப்ஸ் ஒன்றுதான், அதில் ஏற்படுகின்ற நிலைமைகள் ஹாலாத்துகள் மொத்தம் 3. முதலிலே அவனை தவறின் பக்கம் தூண்டிக்கொண்டே இருக்கும். இந்த நிலைக்கு பெயர் என்ன? நஃப்ஸே அம்மாரா. பிறகு நஃப்ஸே லவ்வாமா, அவனை பழித்துக் கொண்டே இருக்கும், அவனை திட்டிக் கொண்டே இருக்கும். நீ ஒரு முஃமினாக இருந்து இப்படி செய்யலாமா? நீ ஒரு முஸ்லிமாக இருந்து இப்படி பார்க்கலாமா? அதுவும் நீ நோன்பாளியாக இருந்து கொண்டு பொய் பேசலாமா? நீ புறம் பேசலாமா? நீ நோன்பாளியாக இருக்கிறாயே, சண்டை போடலாமா? நீ நோன்பாளியாக இருக்கிறாயே, அல்லாஹ்வின் பொருத்தம் தேடித்தானே நோன்பு வைத்தாய், பிறகு அவனை கோபப்படுத்துகின்ற செயலை செய்கிறாயே, இது நியாயமா? வேண்டாம் அப்பா, வெளியே வந்து விடு என்று உபதேசம் செய்து கொண்டே இருக்கும். அந்த ஆன்மாவுக்கு பெயர்தான் நஃப்ஸ லவ்வாமா. இந்த ஆன்மா அவனுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கும் போது அந்த உபதேசத்தை அவன் கேட்டு நடந்தால் இந்த ஆன்மாவிலே இன்னொரு நிலை உண்டாம். அந்த நிலை என்ன? நஃப்ஸ முத்மஇன்னா, நஃப்ஸ ராவியா, நஃப்ஸ மர்தியா என்கிற நிலை அந்த நஃப்ஸுக்கு உண்டாம். அந்த நஃப்ஸ் என்ன? அமைதியாகிவிடும். ஆன்மா துரும்பாது, அடங்கி ஒடுங்கி தன்னை முழுமையாக ரப்புக்கு முன்னால் பணித்து விடும். இனி தவறு செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாத அளவுக்கு அந்த கல்பு பக்குவமாகிவிடும். அந்த நிலைக்கு பெயர்தான் அமைதி பெற்ற உள்ளம், நஃப்ஸே முத்மஇன்னா. அல்லாஹ் நோன்பு நோற்ற காரணத்தால், அவனுடைய ஹுக்கும்களை எல்லாம் நிறைவேற்றிய காரணத்தால், ரமதானுடைய நோன்பை வைத்துக் கொண்டு நமது உணர்வுகளை எல்லாம் அடக்கிய காரணத்தால் நமது நஃப்ஸுகள் எல்லாம் நிம்மதி பெற்ற உள்ளங்களாக மாறியிருக்கு. இது மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? எப்பொழுது உள்ளம் நிம்மதி பெற்ற உள்ளமாக ஆகிவிட்டதோ இப்பொழுது அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஓ நிம்மதி பெற்ற உள்ளமே. யாரை அழைப்பான் இப்படி? இந்த அழைப்புக்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆகிறோம் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை இந்த ரமதானுடைய மாதம் நமக்கு வழங்கி இருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த வழங்கிய இந்த ஞானத்தை வருடம் முழுக்க நாம் கட்டி காக்க வேண்டும். அதற்கான பக்குவம் தான் ரமதான் மாதம். யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஓ நிம்மதி பெற்ற உள்ளமே, இர்ஜிஇ, என்னிடத்தில் வந்துவிடு. எப்படிமா? ராவியத்தம் மர்தியா, நானும் பொருந்திக் கொண்டு நீயும் என்னை பொருந்திக் கொண்ட நிலையிலே என்னிடத்தில் வா. ஃபதுஹுலி ஃபீ இபாதி வதுஹுலி ஜன்னதி, என்னுடைய நல்லடியார்கள் எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறார்கள், அவர்களோடு நீயும் சேர்த்துக்கொள், என் சுவனத்துக்குள்ளே வந்துவிடு என்று அல்லாஹ் அழைக்கிறானே. அந்த சுவனம் கிடைக்கின்ற கடைசி பத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மையும் பொருந்திக் கொண்டு அவனது அழகான அழைப்புக்கு தகுதியுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானார். மீதமிருக்கிற நாட்களையும் சஹீ சலாமத்தாக கரை சேர்த்து வைப்பானார். அல்லாஹ் எப்படி இத்தனை நாட்களையும் எந்த உபாதைகளும் இல்லாமல், எந்த தங்கு தடைகளும் இல்லாமல்
அவனது ஹுக்குமை நிறைவேற்றுவதிலே பரிபூர்ணமான சக்தி தந்து அல்லாஹ் நமக்கு உதவினானோ அந்த உதவியை கடைசி வரையிலும் அல்லாஹ் நீடிக்க செய்து ரமதானுக்கு பிறகும் இதனுடைய பிரதிபலிப்பு அடுத்த ரமதான் வரையிலும் கிடைக்கும்படி அல்லாஹ் ஆக்கி அருள்வானா. உண்மையிலேயே பெரியவர்களே, இந்த பொருத்தம் என்கிறோம் அல்லவா, அல்லாஹுவின் ரிஸா, அல்லாஹுவின் ரிவா, அவனது பொருத்தம், இதுதான் சுவனம் பெரியவர்களே. அல்லாஹுவின் கோபம் இருக்கல்லவா, அதுதான் நரகம். ஒரு மனிதனை நரகத்தில் போடப்படுகிறது, ஆனால் நான் அவனை பொருந்திக் கொள்கிறேன் என்று சொன்னால் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த நரகம் செல்ல நான் தயார் என்றார்கள். எப்படி சொன்னார்கள் பாருங்கள். என் ரப்பு என்னை பொருந்திக் கொள்வானேயானால் मेरे रब मेरे से राजी है, मेरा रब ने कहता है तो जहन्नम चले जा, मैं खुशी के साथ चले जाऊंगा. என் ரப்பு என்னை பொருந்திக் கொண்டால் போதும், நான் உன்னை பொருந்திக் கொண்டேன் என்று சொல்லி அவன் ஹக்கும் செய்கிறான், நீ நரகம் போய்விடு என்றால் நான் நரகம் போக தயாராக இருக்கிறேன். காரணம், எனக்கு நரகம் சுவனம் எனக்கு பெரிய விஷயம் அல்ல, என் ரப்பின் பொருத்தம், என் ரப்பின் கோபம், இதுதான் நான் கவனிப்பது. எனது ரப்பின் கோபத்திலிருந்து நான் விடுதலையாக வேண்டும், எனது ரப்பின் பொருத்தத்தை நான் பெற்றாக வேண்டும். என்னுடைய சுவனம் நான் விரும்புகின்ற சுவனம், நான் நேசிக்கின்ற சுவனம். எந்த சுவனத்தை எதிர்பார்த்திருக்கிறேனோ அந்த சுவனத்துக்குள்ளே என் ரப்பு காட்சி தர மாட்டான் என்றிருக்குமானால், அந்த சுவனத்துக்குள்ளே ரப்புடைய தீதார் ஏற்படாது என்றிருக்குமானால், அப்படிப்பட்ட ஒரு சுவனம் எனக்கு தேவையில்லை என்றார்கள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு மிகப்பெரிய பிரசங்கி பயான் செய்யக்கூடியவர் பயான் செய்து கொண்டிருந்தார். ஜன்னத் தோ ஓ ஹே, ஜன்னத் கே அந்தர் ஏ ஹே, சுவனத்துக்குள்ளே அது இருக்கிறது, இது இருக்கிறது. சுவனம் என்றால் என்னவென்று தெரியுமா, நரகம் என்றால் என்னவென்று தெரியுமா? பயங்கரமான காரசாரமான பயான். அந்த வழியாக ராபியத்துல் பஸ்ரியாமா போனாங்க. இப்ப சொன்னாங்க, பிரசங்கம் செய்பவரே கொஞ்சம் பிரசங்கத்தை அமைதியா, கொஞ்சம் அமைதியாகுங்க, கொஞ்சம் சாந்தமாகுங்க. சுவனாப்பொடி நரகம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, சுவனத்தை சொல்லாதீங்க. சுவனத்தினுடைய ஓனர், அந்த சுவனத்தை உருவாக்கியவன், அந்த சுவனத்துக்கு சொந்தக்காரன், அவனை பற்றி சொல்லுங்க, நரகத்தை பற்றி சொல்லாதீர்கள். அந்த நரகம் எதனால் உண்டானது? ரப்பினுடைய கோபத்தால், ரப்பினுடைய சீற்றத்தால். ரப்பு எதையெல்லாம் கோபிக்கிறான், ரப்பு எதையெல்லாம் நேசிக்கிறான், அவனது நேசத்தை சொல்லுங்கள், சுவனம் கிடைத்துவிடும். அவனது கோபத்தை மனதில் பதிய வையுங்கள், நரகத்திலிருந்து விடுதலையும் கிடைத்துவிடும். எனவே நீங்கள் நரகத்தை சொல்லி பயமுறுத்தலாம் என்று நினைக்கிறீர்கள், சுவனத்தை சொல்லி ஆசை உண்டாக்கலாம் என்று நினைக்கிறீர்கள். ரப்பையே அவன் புரியவில்லை என்றால் அவன் எப்படி தவறிலிருந்து வெளியே வருவான்? அல்லாஹ்வை புரிய வையுங்கள், அவனது ரிஸாவை புரிய வையுங்கள் என்று சொன்னார்கள் ராபியத்துல் பஸ்ரியா. உண்மையிலேயே ஒரு பெண்மணி அவளது தலைமுடியை நல்ல முறையில் சீவி சிங்காரித்து அதற்கு பூச்சூடி அழகான நகை நட்டுகள் எல்லாம் போட்டு அழகு பார்க்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் திருமணம் நடக்க இருக்கிறது. இந்த நிலையிலே உடன் இருக்கக்கூடிய சகேலிகள், உடன் இருக்கக்கூடிய தோழிமார்கள் கேட்கிறார்கள், உனக்கு எவ்வளவு அழகான கூந்தல், உனக்கு எவ்வளவு பொருத்தமான ஆடை, இந்த நகை நட்டுகள் எல்லாம் எவ்வளவு ஜொலிக்கிறது, என்ன அழகான ஏற்பாடு, உன்னை பார்த்து நாங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் உனது முகத்தில் கொஞ்சம் கூட சலனமே இல்லையே, ஒரு சிரிப்போ, ஒரு சந்தோஷமோ, ஒரு மகிழ்ச்சியோ எதையுமே நீ வெளிப்படுத்தாமல் ஜமாது மாதிரி உட்கார்ந்து இருக்கிறியே, என்ன ஆச்சு உனக்கு என்று கேட்டார். உடனே அந்த மணப்பெண் சொன்னது, கூந்தலை நீ புகழ்ந்து என்ன செய்ய, எனது ஆடையை நீ புகழ்ந்து என்ன செய்ய, என்னுடைய அணிகலன்களை நகை நட்டுகளை நீ புகழ்ந்து என்னத்துக்கு உதவாது? இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்குரியவன் வருவான், என்னை நேசிக்கிறேன் என்று வருவான், என்னோடு வாழ்வதற்காக வருவான். அவன் என்னை பார்த்து நீ அழகாக இருக்கிறாய், உனக்கு எல்லாமே பொருத்தமாக இருக்கிறது, உன்னை நான் என் மனதால் பிரியப்படுகிறேன், நேசிக்கிறேன் என்று சொன்னால் மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை.
அவனுக்கு எதுவும் பிடிக்கவில்லை என்றால், என்னுடைய அலங்காரம் அவனுக்கு பிடிக்காமல் போனால் இவ்வளவு அலங்காரமும் வீணாகி விடுமே என்று அவன் என்ன சொல்லுவானோ, அவனது நாவிலிருந்து என்ன வருமோ, அவன் என்னை பொருந்திக் கொள்வானா இல்லையா, நான் அந்த கவலையில் இருக்கிறேன் என்ற அந்த மணப்பெண், பேதை பெண், அவள் சொன்ன அந்த வார்த்தையை தான் தானவீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு உதாரணமாக காட்டுகிறார். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற நன்மையான காரியங்களை நாமே மெச்சிக் கொள்கிறோம். ஆனால் என் ரப்பு மெச்ச வேண்டும், என் ரப்பு நம்மை புகழ வேண்டும். அடே, நீ அன்று செய்த தர்மம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது, கஷ்டப்பட்டவர்களுக்கு தந்து மகிழ்ந்தாயே, அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது, கடன்பட்ட கடனை அடைப்பதற்கு உதவினாயே, எனக்கு அது மிகவும் பிடித்திருந்தது, குமருக்காக வேண்டி திருமணத்துக்கு நீ உதவி செய்தாயே, அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது, உன்னுடைய இரக்க குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, உன்னுடைய உயர்ந்த தன்மை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது, நீ எனக்கு முன்னால் அழுதாய் அல்லவா, அப்பொழுது நானே உன் மீது இறங்கி விட்டேன், கருணை கொண்டு விட்டேன், உன் மீது கோபம் இருந்தது உன்மேல், நீ கொஞ்சம் என்னை புறக்கணிக்கிறாய் என்று உன் மீது எனக்கு கோபம் இருந்தது, நான் தடை செய்ததையெல்லாம் நீ செய்கிறாயே என்கிற கவலையும் இருந்தது, இப்படி இருக்கிறானே என்று. ஆனால் அன்று ஒரு நாள் எவரும் இல்லாத நேரத்திலே தனிமையில் நீ கதறி கதறி அழுதாயே, என் கல்வையெல்லாம் உருக்கி விட்டாய், நான் உன் மீது நேசம் கொண்டு விட்டேன் என்று ரப்பு சொல்ல வேண்டும். அதற்கு பெயர் தான் ரிசா, அதற்கு பெயர் தான் என்ன, ரிலா, அல்லாஹ்வின் பொருத்தம். அந்த பொருத்தத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருவானா. நினைத்து பார்க்கிறோம். 2 ஆலிம்கள் தங்களுடைய மதரசாவிலே ஓதிவிட்டு முஃப்தி எல்லாம் ஆகிவிட்டு பத்துவா தருகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டு தனது ஊருக்கு வருகிறார்கள். அப்பொழுது ஊரினுடைய ஓரப்பகுதியிலே ஒரு சாதாரண ஒரு முஸ்லிம், பார்ப்பதற்கு சாதாரணமாக, மிகப்பெரிய ஆலிமாக அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு சராசரி முஸ்லிமாக கையிலே கொடாரி வைத்து மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறார். அதனுடைய விறகுகளை எல்லாம் கொண்டு போய் விற்று அவரது வஜீவனம். அந்த மரத்தை எல்லாம் வெட்டி விறகுகளாக ஆக்கி அதை ஒரு கட்டு கட்டி கொண்டிருக்கிறார். அப்படி கட்டி கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த 2 பேரும் போய் நின்றாங்க. இந்த 2 பேரும் பேசிக்கொண்டாங்க, நாமெல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு ஆலிமாயிட்டு வந்திருக்கிறோம், இந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, காலையும் இரவும், காலையும் பகலும் இரவும், எந்த நேரமும் விறகு வெட்டுறதும் விற்கிறதும் திங்கிறதும், இதுதான் இவர் வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம எதனுக்கு விட்டு கேட்டு பார்க்கலாம், அல்லாஹ்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்கலாம், அடிப்படையாவது தெரிஞ்சிருக்காரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் கேட்டாங்களா, அரே பாபா அல்லாஹ்க்கு தும் ஜான்தே ஹோ, என்ன கேட்டாங்களா, எப்பா நீ அல்லாஹ்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா, அல்லாஹ் உனக்கு தெரியுமா? ஏங்க யாரோ பக்கத்து தெருவுல 5வது வீட்டுல இருக்கிற மாதிரி அல்லாஹ்னா யாருன்னு தெரியுமா, அல்லாஹ்க்கு தும் ஜான்தே ஹோ அப்படின்னு கேட்டார். உடனே கோபமாகி விட்டார் அந்த வயோதிக பெரியவர். किनसे पूछते हो अल्लाह कौन है, मेरे अल्लाह के बारे में तुम क्या जानते हो? ये अल्लाह விஷயத்துல உங்களுக்கு என்ன தெரியும், ஏன் அல்லாஹ் யார் தெரியுமா அப்படி சொல்லி தலையில வச்சிருந்த அந்த விறகு கட்ட தொப்புன்னு கீழே போட்டார். கீழே போட்டு சொன்னார், யா அல்லாஹ் இந்த விறகு கட்டுகளை எல்லாம் தங்கமாக மாற்று அப்படி சொன்னே அப்படியே ஜொலிக்கு தங்கமாயிடுச்சு. அல்லாஹும்ம ஹப்பில் ஹாதல் ஹதப தஹபா, இறைவா இதை நீ தங்கமாக மாற்றிருப்பே அப்படி சொன்ன தங்கமா ஜொலிச்சுச்சு. உடனே சொன்னாங்க, யா அல்லாஹ் பஸ் காஃபி ஹை, புரானா ஜைசா பதல் தே, போதும், நீ தங்கமா ஆக்கினது போதும், நீ இதை மீண்டும் விறகாக மாற்று அப்படி சொன்னிய விறகாக மாறியது. உடனே அந்த 2 ஆலிம்களை பார்த்து சொன்னாரு, என் ரப்பு இவன் தான், நான் தங்கமா மாத்துனா தங்கமா மாத்துவான், மீண்டும் விறகா மாற்றினா விறகா மாற்றுவான், நான் என்ன சொல்றனோ அதெல்லாம் செய்வான். ஏன்னா அவன் சொல்ற எதையும் நான் மிஸ் பண்றது இல்லை, அவன் சொல்லுகின்ற அனைத்தையும் செயல்படுத்துகிற காரணத்தால் நான் சொல்லுகின்ற அனைத்தையும் அவன் செயல்படுத்துகிறான். அவன் தான் என் ரப்பு, அவன் தான் என் அல்லாஹ், அவன் தான் என்னை படைத்தவன், அவன் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான்,
அவன் கொடுக்கிறான், நான் சாப்பிடுகிறேன். அவன் உறங்க வைக்கிறான், நான் உறங்கிக் கொள்கிறேன். அவன் மீண்டும் எழுப்புகிறான், எழுந்து விடுகிறேன். அவன் என்னை எப்படி இயக்குகிறானோ அப்படி நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அவன் தான் என் அல்லாஹ். அவனை நான் பொருந்திக் கொண்டேன், அவனும் என்னை பொருந்திக் கொண்டான் என்று சொன்னார். உடனே இந்த 2 ஆலிம்களும், ஏன்னா இல்மு இருக்குல்ல, அதனால கேள்வி கேட்கறதுக்கு நிறைய உள்ளத்துல கேள்வி வச்சிருப்பாங்க. உடனே இந்த 2 ஆலிம்களும் கேட்டாங்க, அரே பாபா, आपके बात तो अल्लाह ने सुनता है, जब ये कट्टों को, दरख्त के पत्तों को अल्लाह जब सोना बना देता है तेरे हुक्म से, நீ சொன்னா இந்த கட்டையெல்லாம் தங்கமா மாறுதுன்ற போது ஒரு தடவை தங்கமா மாத்தி அந்த தங்கத்தை கொண்டு போய் வீட்டுல வச்சு வாழலாம் இல்ல, ஏப்பா மீண்டும் விறகா மாத்த சொன்ன, இப்படியே காலமெல்லாம் கஷ்டப்படுறியே, தங்கமா மாற்றுன்னு தங்கமா மாறிடுச்சு இல்ல, உடனே தங்கத்தை கொண்டு போய் வீட்டுல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வித்து வித்து நீ நல்ல கோடீஸ்வரனா வாழலாமே, ஏன் அதை செய்யலன்னு சொன்னா, உடனே அந்த பெரியவர் சொன்னார், समझ लो मेरे अल्लाह ने ऐसा ही मैं जीना ख्वाहिश करता है. என் ரப்பு நான் இப்படித்தான் வாழணும்னு ஆசைப்படுறான். நான் தங்கத்தை கொண்டு போய் அரண்மனை கட்டி வாழ்றதை என் ரப்பு விரும்பல. நான் தினந்தோறும் வந்து விறகு வெட்டி அதை சுமந்து சென்று அதை மார்க்கெட்டில் வித்து அதுல வரக்கூடிய பணத்துல 3ஆக பங்கு வச்சு அதுல ஒரு பங்கை என் வீட்டுக்கும், இன்னொரு பங்க அல்லாஹ்வுடைய பாதையிலும், இன்னொரு பங்க அடுத்து கட்டையை வெட்டி விற்கின்ற வரையிலும் எனக்கு சேமிப்பாகவும் நான் ஆக்கிக் கொள்கிறேன். இதைத்தான் என் ரப்பு விரும்புகிறான், அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே என் ரப்பின் விருப்பத்துக்கு மாற்றமாக தங்கமாக மாற்ற சொல்லி நான் மிகப்பெரிய தனவந்தனாக வாழ விரும்பவில்லை என்று சொன்னார் என்றால் அல்லாஹ்வின் பொருத்தத்தை உணர்ந்து கொண்டவர். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வலிகுல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு. அவரவர்களுக்கு அவர்கள் செய்த நற்காரியங்கள், அவரவர்கள் செய்த உயர்ந்த காரியங்களுக்கு பகரமாக நிச்சயமாக தரஜாத்துகள் உண்டு. அனைவருக்கும் ஒரே தரஜா அல்ல. சிரமம் எடுத்துக் கொண்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தப்பட்டவர்கள், அவர்களுக்கென தனி தரஜா தான். அந்த தரஜாவை அனைவருக்கும் தர முடியுமா என்று அல்லாஹ் கேட்கிறார். சனூஸ் என்கிற ஒருவன் இருந்தான். சனூஸ் அவனது பெயர். பனி இஸ்ரவேலர்களிலே இருந்தான் சனூஸ். அந்த நேரத்தில் இருந்த நபி, ஏனென்றால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியில் வந்த நபிமார்களின் எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 4000 நபிமார்கள். எத்தனை நபிமார்கள்? 4000 நபிமார்கள். ஆனா நமக்கு தெரிஞ்சது மூசா டு ஈசா, அவ்வளவுதான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கான். அதனால அந்த 2 பேரை எல்லாம் திருப்பி திருப்பி வர சொல்றதுனால நல்ல மனசுல இருக்கு. ஆனா ஹஜ்ரத் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் இடையிலே 4000 நபிமார்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். அதிலே இந்த சனூஸ் என்பவன் வாழும் காலத்தில் ஒரு நபி இருந்தான். அந்த நபியிடத்தில் போய் சொன்னான், எனக்கு துஆ கபூல் ஆகணும், நான் என்ன செய்ய? உடனே அவர் சொன்னார், அந்த நேரத்தில் இந்த நபி சொன்னார்கள், சரி நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டு உனக்கு நான் சொல்கிறேன். உனக்கு 3 சாய்ஸ் என்ன வேணாலும் கேள். 3 துஆ நீ கேட்டுக்கலாம். कितने दुआ? 3 दुआओं की इख्तियार दी गई. 3 दुआ நீ கேட்டுக்கலாம் சொன்னாங்க. உடனே கையை தூக்கு. அப்படியா? 3 துஆ கபூல் ஆயிடுமா? நான் கேட்க வர போட்ட கேள், நானே ஆமீன் சொல்றேன். உடனே கையை தூக்குனா. தூக்கி சொன்னா, யா அல்லாஹ், मेरे बीवी को बनी इस्राइल में से कोई इतना खूबसूरत नहीं रहना, मेरी बीवी ही इतना खूबसूरत रहना. முதல் துஆ கேட்டு, யா அல்லாஹ், பனி இஸ்ரவேலர்களையே என் மனைவிக்குண்டான அழக வேறு யாருக்குமே தந்துறார். அவ்வளவு அழகான மனைவியாக என் மனைவியின் உருவத்தை மாற்று சொன்னீங்க. அழகு மங்கையாக ஆயிட்டு. அல்லாஹ் உடனே, எங்க மண்ணு செல்வாவை இறக்கி வச்ச ரப்புக்கு உடனே மாற்ற முடியாதா என்ன? உடனே அழகால் மிளிர்ந்தாள், ஜொலித்தாள். என்னைக்கு ஜொலிப்பு அதிகமாச்சோ அவளுடைய பார்வையில கணவன் கேவலமாக தெரிந்தான். என்னுடைய அழகுக்கு இந்த குரங்கோடு வாழ்றதா அப்படின்னு நினைச்சான்.
உடனே கணவனை எட்டி உதைத்தாள், வெளியே தள்ளினாள். நான் கூப்பிட்டால் தான் உள்ளே வரணும் சொல்லி ஹுக்குமத் செய்தான். மனது உடைந்தான். உடனே அடுத்த 2வது துவா கையத்தனம், யா அல்லாஹ் இவளை நாயாக மாற்றுறப்பே அப்படி சொன்னே உடனே 2 காலை மூடி நாயாக மாறினான். உடனே அந்த பிள்ளைகள் எல்லாம் அவளின் மூலமாக பிறந்த பிள்ளைகள் இருக்கும் அல்லவா, அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் வந்து தகப்பனிடத்திலே காலை கட்டி கொண்டு அழுதார்களா. இந்த நிகழ்வை சொன்னது யார்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். காலை கட்டி கொண்டு அழுகிறார்கள். நீங்க எப்படியாவது துஆ செய்யணும்தா, அம்மா இப்படி ஆயிட்டாங்க, நாய் ஆயிட்டாங்க, நீங்க எப்படியாவது துஆ செஞ்சா மாறிடுவாங்க. உடனே கையை தூக்குனார், யா அல்லாஹ் மேரி பீவிக்கு பெஹ்லா ஜைசா பனா தே, என் மனைவிய முதல்ல மாதிரியே ஆக்கிரு. அழகு வேணாம், வேற எதுவுமே வேணாம், ஏற்கனவே இருந்த மாதிரி இருந்தா போதும் அப்படின்னு 3வது துவா செஞ்ச நீங்க மீண்டும் பழைய நிலைக்கு வரலானா. உடனே அந்த நபி சொன்னாங்க, எவ்வளவு அழகான வாய்ப்பு வீணாக்கிட்டேடா. 3 துவாவில ஏதாவது ஒண்ணு அதுலயாவது ரப்பே என்னை நீ பொருந்திக்கொள், நான் உன்னை பொருந்திக் கொள்கிறேன் என்று உன்னத பொருத்தத்தை நான் தேடி நிற்கிறேன் என்று கேட்டிருந்தால் அல்லாஹ் தன்னுடைய ரிசாவை தந்திருப்பானே, அவனது பொருத்தத்தை உனக்கு தந்திருப்பானே. அது கிடைத்தால் அனைத்துமே கிடைத்தது போன்றதாகி விடுமே. அதை கேட்காம விட்டுட்டியப்பான். நாமதான் அப்படித்தான் வாழ்நாள் ஃபுல்லா என்னென்னமோ கேட்கிறோம். அதை கொடு, இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, உன்னத பொருத்தத்தை கொடுக்கிறப்பேன்னு நம்ம கேட்டதுண்டா. ஆனால் இன்றிலிருந்தாவது மிச்சம் இருக்கிற நாட்கள் கொஞ்சம் நாட்கள் இருக்கிறது. அந்த நாட்களிலே யாரெல்லாம் உனது பொருத்தத்தை தாரப்பே, நீ என்னை பொருந்திக் கொள்றப்பே, எனது அமல்களை ஏற்றுக்கொள்றப்பே, என் துஆக்களை ஏற்றுக்கொள்றப்பே, எனது பிள்ளைகளை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்றப்பே, அவர்களது எதிர்காலத்தை ஏற்றுக்கொள்றப்பே, அவர்களது எதிர்காலத்துக்கு நீ பொறுப்பேற்றுக் கொள்றப்பே, இந்த இந்திய திருநாட்டுக்கு நீ பொறுப்பேற்றுக் கொள்றப்பே, இந்த தமிழகத்துக்கு நீ பொறுப்பேற்றுக் கொள்றப்பே, இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கு நீ பொறுப்பேற்றுக் கொள்றப்பே என்று ரப்பிடத்திலே நாம் ரிதாவை கேட்டு பெற கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தல்வானா. அன்பிழிந்த பெரியோர்களே, நாளைய தினம் லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கிறது. அதை முன்னிட்டு இஷாவுடைய தொழுகை 9 மணிக்கு நடைபெறும். அதை தொடர்ந்து வழமை போல தராவி, அதற்கு பிறகு சிறியதொரு பயான், துவா, இவைகள் எல்லாம் வழமை போல நடைபெறும். பிறகு செவ்வாய்க்கிழமை பிறை பார்க்கிற தினமாக இருக்கிற காரணத்தால் அன்று மட்டும் இஷாவுடைய தொழுகை 8:45 நடைபெறும். 1/4 மணி நேரம் பிந்தி நடைபெறும். அல்லாஹுவின் கருணையினால் பிறை தென்பட்டு ஈதுடைய தினமாக இருக்குமானால் மறுநாள் 8:30 மணிக்கு தக்பீர் சொல்லப்பட்டு இன்ஷா அல்லாஹ் 9 மணிக்கு மிகச் சரியாக ஈதுடைய தொழுகை நடைபெறும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.